ஹாய் ஹலோ காய் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கீங்க இன்ட்ரோ அது சும்மா ஓகே இவ்வளோ வீடியோ போட்டு ஒரு இடம் கூட இன்ட்ரோ ஒன்று எடிட் பண்ணி போடலே சொல்லிட்டு சும்மா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்ட்ரோ. அதே மாதிரி இப்போது நான் வந்து ஒன்று காமிக்க போகிறேன், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்து சொல்லுங்கள். ஓகே ஹலோ, இது நான் தான், அதாவது என்னோடய அவதார்னு சொல்லலாம். அவதார் பேஸ் பண்ணி என்னோடய ரியல் லைஃப் அவதார் பேஸ் பண்ணி உருவாக்கினேன். ஓகே, இந்தமாரி இந்த வீடியோஸில் நம்ம அவதார் யூஸ் பண்ணி பேசலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இது ஓகே சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ட்ரையல் மட்டும் ஓகே. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா அக்கினோ. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருவீங்க ஒரு 30 செகண்ட் ஒரு கிளிப்பு மாதிரி இருந்து ஒரு சென்டர்லாம் மேட்ச்சில் இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இப்போ கிளிப் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருப்பேன். இப்போ அக்கினோ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சப்போர்ட் 162 இருக்குது சப்போர்ட்டு. இப்போ மெடல்ஸ் பார்க்கலாம். மெடல்ஸ் வந்து 1100 அட்டாக் இருக்குது, 434 டிஃபென்ஸ் இருக்குது, 1904 ஹெச்பி இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் நினச்சிக்கலாம் என்னடா அட்டாக் இருக்குது, நீங்கள் ஃபுல் அட்டாக் கூட ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன இப்போ என்கிட்ட இருந்தது இவ்வளோ தானே. சரி, இப்போ நம்ம அவனை ட்ரைட்ஸு வச்சு காமிக்கலாம் என்னென்ன அவனை ட்ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வென் யூ கேட் இஸ் இன்ஃப்ளேட்டட் வித் மேக் டாஜ். மேக்னா அந்த ஸ்கில் 2 யூஸ் பண்ணும்போது மேக் ஸ்டேட்டுக்கு போய்டும். அந்த ஸ்டேட்டுக்கு போனால் நீங்கள் 3 அட்டாக் எனிமிகிட்டேருந்து வாங்கினாலும் அது உங்கள் மேலே வியாது, அந்த மாதிரி சொல்லலாம். நலிஃபை அஃப்ளேமு, அந்த நலிஃபை இன்க்ரீடியன்ஸ். அஃப்ளேம்னா இப்போ யானை எனிமீஸ் நம்ம நெருப்பு சம்மந்தப்பட்டமான அட்டாக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளேம் எஃபெக்ட் ஆகும். அந்தமாதிரி ஆகும்போது நம்ம 90 டேமேஜ் போகும். அந்த எஃபெக்ட் வந்து இவனுக்கு ஆகாதுன்னு போட்டுக்குது. அதேமாதிரி நலிஃபை இன்க்ரீடியன்ட்னா அது இவனால் மட்டும் தான் அந்த ஸ்டேட் எஃபெக்ட் தர முடியும். அது மேக்மா எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு போகும். அது பர்சன்டேஜ் டேமேஜ் போகும், அது கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மிங் பர்ஃபெக்ட் டாஜ் செட் மேக்மா சேம்பர். அதாவது பர்ஃபெக்ட் டாஜ் நம்ம பண்ணுறோம்ல, அந்தமாதிரி பண்ணும்போது டாஜ் பண்ணும்போது நம்ம கீழே ஒரு மேக்மா ஸ்டேட்டஸ் மாதிரி விடுவோம். அது மேலே பட்டால் கூட எனிமிக்கு டேமேஜ் போகும், அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் when attacking an enemy inflated with increase damage dealt by 30%. அப்படின்னா இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் இவன் பண்ணுறால இந்த இன்க்ரீடியன்ட்னு அந்த மேக்மா எஃபெக்ட்டு, அந்த மாதிரி எஃபெக்ட் ஆன எனிமிக்கு இவன் 30% டேமேஜ் அதிகமாக தவறான்னு பார்த்துக்கிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து when dealing damage to an enemy with 70% or more of their max HP remaining increased the cooldown time of the enemy dodge by 50%. அதாவது இப்போது சப்போஸ் ஒரு 70% ஹெச்பி ஒரு 5000 வந்து 100% ஹெச்பி வச்சிங்க, அதில் 5000 வேணும், அது கால்குலேட் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு டக்குன்னு 10,000 வச்சுங்க 100%, அதில் 70% 7,000. அந்தளவுக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் டாஜ் இருக்கும்ல, பர்ஃபெக்ட் டாஜ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வந்து 50% வந்து இன்னும் அதிகமாக்குவோம் அதனால். ஓகேவா? ஆஃப்டர் கேவோயிங் an enemy reduce the cooldown time of skill 1 by 30% and recover HP by 15%. நீங்கள் ஒரு எனிமி கேவ் அடிங்கன்னா ஸ்கில் 1 வந்து 30% கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வந்துடும். அண்டு ஹெச்பி வந்து உங்களுக்கு 50% ஹெச்பி வந்து ரிக்கவர் ஆகிடும் நீங்கள் ஒரு எனிமி கேவ் பண்ணால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைட் 2 வந்து when enemy are inflated with incredinate increase attack by 10%, increase up to 50%, but restart ஒன்ஸ் கேவோ. அதாவது நீங்கள் ஒரு எனிமி வந்து அந்த மேக்மா எஃபெக்ட்டுக்குள்ளே வர வைக்கிறீங்கன்னா, மேக் எஃபெக்ட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாக் வந்து 10% வந்து ஏறும். ஓகேவா? அந்த மாதிரி 10% ஏறும். அதே மாதிரி வந்து 10%, 50% வரைக்கும் ஏறும். ஓகேவா? ஆனால் நீங்கள் அது ஒரு கேவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டாக் இன்க்ரீஸ் போய்டும். ஆனால் நீங்கள் திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசீவிங் டேமேஜ் ஃப்ரம் எனிமி விச் இஸ் 50% ஆர் மோர் ஆஃப் யுவர் மேக்ஸ் ஹெச்பி ரெடியூஸ் டேமேஜ் ரிசீவ் பை 30 ஹெச்பி. அதாவது நீங்கள் உங்கள் மேக்ஸ் ஹெச்பிலேருந்து 50% விட டேமேஜ் அதிகமாக வாங்குறீங்கன்னா அதில் வந்து 30% ஆஃப் டேமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் சொல்லிட்டு போட்டுக்குது. வென் யூர் டீம் ஹேஸ் லெஸ் ட்ரெஷர் செக்யூர் பூஸ்ட் கூல்டவுன் ரெடியூஷன் ஸ்பீட் ஆஃப் ஸ்கில் 2 by 50% அண்ட் பூஸ்ட் கூல்டவுன் ரெடியூஷன் ஸ்பீட் ஆஃப் டாஜ் 50%. அதாவது நீங்கள் டீம் வந்து ட்ரெஷர் வந்து கம்மியாக பிடிச்சிருந்தீங்கன்னா எனிமி டீமை விட உங்கள் ஸ்கில் 2வும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டாஜ் பண்ணுற ஸ்பீடும் 50% சட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுக்குது. ஸோ இதுதான் ட்ரை 2 பற்றி ஃபுல்லான இன்ஃபோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பூஸ்ட் ரைட் பற்றி பார்க்கலாம். பூஸ்ட் ரைட் வந்து என்னென்னு போட்டுக்குன்னா வென் அட்டாக்கிங் an enemy 5% சான்ஸ் டு இன்க்ரியன்ட் ஃபார் 8 seconds. அப்படின்னா நீங்கள் அடிக்கிற ஒரு அடியும் எனிமியை வந்து 5% சான்ஸ் இருக்குது நீ எனிமியை வந்து அந்த இன்ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் போக இருக்குது. ஸ்கில்லு 2 மேக்ஸ் பண்ணிட்டுக்கிறோம். இவங்க
டீம் பூஸ்ட்டு கூட அட்டாக் பூஸ்ட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அட்டாக் எல்லாம் பார்த்துட்டோம், டீம் சப்போர்ட்டும் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அவனை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லீக் மேட்ச்குள்ளே போய் ஆடி பார்த்துக்கலாம். அவனை வச்சு எப்படி இந்த மெட்டாவில் எப்படி ஆட முடியும்னு சொல்லிட்டு இந்த மெட்டாவில் அவனை வச்சுன்னு இவன் எப்படி சொன்னால் க்ரீன் எலமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம் இவனை வச்சு. ஏன்னா எலமெண்ட் அட்வான்டேஜும் இருக்குது. ரெட் எலமெண்ட் வந்து க்ரீன் எலமெண்ட்டு அடிக்கும் போது ரெட் எலமெண்ட்டுக்கு அட்வான்டேஜ். இது வந்து எலமெண்ட் அட்வான்டேஜ். இவன் அட்டாக்கர் வேறு, அதனால் அட்டாக்கில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே, இப்போ இவனோட வேலையே அட்டாக் பண்ணுற வேலை தான். நம்ம டீமில் 2 ஓட்டின்னுக்கிறாங்களா, ஓட்டின் 2 நல்லி பண்ணிவிட்டு சாங்ஸ் இருக்கான். ஃபிலிம் பிரேட் சாங்ஸ் கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம் ஓரளவுக்கு ஃபிலிம் பிரேட் சாங்ஸு. ஆனால் ஃபிலிம் பிரேட் சாங்ஸை வந்து நம்ம இது பண்ணி குறைச்சி மடிப்பு போட்டுக்கூடாது. அவன் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ புரோக்கடாக இருந்தோன்னு சொல்லிட்டு அப்போது ஆடினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரிலீஸ் பண்ண அவனுக்கு கவுண்டர் பண்ண லிட்டரலாக கேரக்டரே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்போதைக்கு அக்கினை வச்சு தான் அவனை கொஞ்சம் ஈஸியாக கவுண்டர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போதைக்கு அவனை கவுண்டர் பண்ண கேரக்டர் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் ஜோரோ, அதுக்கப்புறம் கிங்கு, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா அப்படின்னு நிறைய கேரக்டர் அவனை கவுண்டர் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அவன் டவுன் ஆகிட்டான். அப்போ அவன் ரொம்ப ப்ரோக்கனாக இருந்தான் அப்போது. ஓகே, வாங்க போகலாம், போகலாம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளாக் பிடிக்கலாம். கேப்சர் மிஷின் எப்படின்னு பாருங்கள். ஃப்ளாக் பிடிக்கும்போது ஆனால் கொடியை பொசிக்க சொல்லுறான் மோனட்டு. ஆமாம், எந்த ஃபீலும் இந்த மோனட்டு பாட்டாலே நான் எனக்கு கொஞ்சம் காண்டு. ஒன் பீஸ் அடிமொழியும் இந்த கேரக்டர் பிடிக்காது, நேரத்தையும் பிடிக்காது. ஓகே, இந்த மேங்கோ ஸ்டேட் போகலாம் சொல்லிட்டு யாரும் மாட்டலாம். அதான் அந்த மேக்னெட் ஸ்டேட் இப்போ ஆயிடுச்சு பாருங்க. நம்ம அட்டாக் பண்ணுறது 800 HP பிடிக்கல. அதுதான் அந்த மேக்னெட் ஸ்டேட் எனிமிக்கு ஆகும். ராபின் வேறு டாச் பண்ணு. அப்போடு மாட்டிக்கிறேன், டாச் ஆகலையே. இவ்வளோ செத்துக்கும் பொழுது போயிடுச்சு போ ராபின். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் விருப்பலாம் இல்லை ராபின் கேள்வி எனக்கு. ஓகே, இப்போ திருப்பி வெயிட் பண்ணுமா. ஐயோ, ராபின் குக் பண்ணி கொடுக்குது. நம்ம டீம் ஒடினவர் போட்டுச்சு. கியர் 5 வருது. ஓகே, கியர் 5 நம்ம கியர் 5 கவுண்ட் பண்ணுவோம். கேட்டு இருக்கிறோம் அப்போ பண்ண சிக்கி வர நம்ம கூட வேறு கியர் 5 பஜருங்க போகிறோம். நம்பி ஆஹா மாட்டிக்கு போடு. அவ்வளோதான், இல்லை கரெக்டாக யாராடு. ஐயோ, திருப்பி ராபின் தான். நீங்கள் யாரா கொஞ்சம் ராபின் தடுங்கப்பா. ராபின் வந்து நம்ம ஈஸியாக போட்டு கொஞ்சம் டான்ஸ் பண்ணிப்போம். ஓகே, மைனஸ் போட்டு போட்டாயிடுச்சு. டேமேஜ் அப்பா முக்கால்வாசி இருந்துச்சு. இல்லை கேட்டு வாங்கிக்கோ. சூப்பர். யாராவது நாமியா நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சு. அவ்வளோதான். என்னடா நாமி போட்டுச்சு நம்மளை. ஃபஸ்ட்டு ராபின் கையில் செத்தோம், இப்போ நாமி கையில் சாவறோம். சரி, 2வது சாவரம் இந்த மேட்ச்சில் ஆக மட்டும் நம்ம என்னவோ. இப்போ நம்ம டீம் ஒடின் குக் பண்ணுற ஒரே டைமில் 2 வச்சுட்டான். சரி, இந்த வாரம் நீ மட்டும் குக் பண்ணி நானும் வந்து குக் பண்ணேன். கரெக்டான டைம் டீம் பூஸ்ட்டு வாங்க இனிமே அங்கே என்ன டீம் மேலே எவனோ வரான். அவனை போய் பார்க்கலாம். எவன் வரான்னு தெரியலையே. மேப் வச்சு கண்டுபிடிச்சி மேப் கிங்கு போடு. இல்லைடா ஒட்டப்பாங்கடா. அப்போ மேக்ஸ் சைட்டில் வாங்கிட்டான், கேவ் ஆகிட்டான். எனக்கு கீழே யார் நம்ம பேக்கப் பண்ணது வரேன். யார் கீழே கியர் போய்க்கிறான். அடப்பா, ஆனால் ராஜர் ஃபாலோ பண்ணிட்டான். பேக்கப் ஆன போல இது. ஓகே, நம்ம டீம் இருக்கலாம். எங்கடா ரொம்ப கண்டுருப்பாங்க. யாருங்க? ஓஹோ, நம்ம ஃபிலிம் ரெட்டு இது வேறு குக் பண்ணுறேன். இந்த போய் யாருக்கு இந்த போய் ஓடிங்களா அவன் சொல்ல வரான். ராஜர் பார்த்துக்கோம். ஃபிலிம் ரெட்டு எந்த வாங்கிக்கோ. ஸ்கின் போடு. 6 ஆயிடுச்சா 10 டேமேஜ் பண்ணால் அதில் வேறு இன்னும் நாக் டவுன். அவங்க ஸ்டேட்டஸை விட்டு அவன் 3000 4000 5000 போகுதுப்பா. ஜாலி. அவ்வளோதான். அதான் சொன்னல, ஃபிலிம் ரேட் டாங்ஸி இவனை வச்சு ஓரளவுக்கு ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம். ஒடினா போடு. இந்த ஸ்கில் ரேஞ்சு போல போகுது. இங்கே அறிஞ்சிச்சு நம்ம ஒடினா டைம்லேயே போய் யாரும் ராபி மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை. கடைசி ஒரு ராபி நம்மளுக்கு பிரச்சனை. ஏதோ ஒன்று கடைசியில் சாப்பிட்டோம். என்ன டை ஐட்டம் எம்இபி ஒடின் எம்இபி வந்துக்கலாம். வாங்க நம்ம எத்தின் கேவோ பார்க்கலாம். தெரிஞ்சு ஒரு 5 பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் கேரண்டியாக. இந்த நம்ம ஃப்ரை பண்ணிச்சு 79 லெவல் போயிடுது. ஓ, 6 கேவோ பண்ணிட்டுக்கிறோமா? 6 கேவோ பண்ணிட்டுக்கிறோம். ஒரு கோடி வரை கேப்சர் பண்ணிக்கிறோம். 5000 பாயிண்ட். ஓகே, நாட் பேட் தான் நினைக்கிறேன். அதான் இப்போ பார்த்துப்பீங்க இந்த மெட்டாவில் கூட அக்கின ஓரளவுக்கு நல்லா யூஸபிள் தான். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். அதான் இப்போ மேக்ஸ் லெவலுக்கு
ஸோ இதுதான் மேக்ஸ் அக்கினோட கேம் பிளே. சி யூ டாட்டா பாய்.